ஹலோ மக்களே, நான் உங்கள் குட்டி ராட்சசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லில்லு ஸ்டிச் இவங்களோட ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதோட சேர்ந்து எல்லா கலெக்ஷனும் பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன், என்ன வச்சுருக்கேன்னு நீங்களும் பாருங்கள், என் கதையும் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? லில்லு ஸ்டிச் இந்த படம் யார் இது பண்ணான்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார் தான் இது பண்ணியிருக்கு. ஆஸ்கார் விருதுக்கு நாமினேட் செய்யப்பட்ட படம் தான் இது. சரிங்களா? லீலு யாருன்னு பார்ப்போமா? லீலு யாருன்னா ஹவாய் தீவில் ஹுவாயில் வசிக்கும் கருப்புன சிறுமி தான் லீலு. இவ பயங்கர சேட்டைக்காரி, பயங்கர துருன்னு இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை. சரிங்களா? ஸ்டிச் யாருன்னு பார்த்தா ஒரு அயல் கிரகம் ஜிம்போ என்கிற விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார். சரியா? இவர் 626ன்னு ஒரு இயந்திரம் ஒன்று தயாரிக்கிறாரு, ஒரு மிஷின். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு ஒரு குட்டி நாய் மாதிரி இருக்குது. இந்த லில்லுவும் ஸ்டிச்சுவும் எப்படி சேர்றாங்க, குடும்பம் என்கிற அன்பை உணர்த்தும் திரைப்படம் தான் இது. சரியா? லில்லுவுக்கு அம்மா அப்பா கிடையாது, இறந்துட்டாங்க. நானின்னு ஒரு அக்கா இருக்கிறா. சரியா? ஸ்டிச்சுக்கு அவர் ஜிம்போ ஒரு விஞ்ஞானி இருக்கார்ல, அவர் சட்டவிரோதமாக தான் அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷினை பயங்கர சேட்டை பண்ணுது, நாய் மாதிரி இருக்குது தெரியுமா? அந்த மிஷின் பயங்கர சேட்டை துருன்னு வர்றதுனால அங்கே உள்ள ஒச்சை அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த ஸ்டிச்சை அப்புறப்படுத்த சொல்லி இந்த ஜிம்பா விஞ்ஞானி இருக்கார்ல, இவருக்கு அது உத்தரவிடுது. அந்த அரசாங்கம் எதுக்கு உத்தரவிட்டுன்னா, அங்கே சமூக பாதுகாப்பு இந்த ஸ்டிச்சுன்னா இல்லை, ரொம்ப தொல்லைப்படுத்துது. அதனால் சமூக பாதுகாப்பு மக்களுக்கு கருதி இந்த ஸ்டிச்சை இது பண்ணுறாங்க, அப்புறப்படுத்த சொல்லி. ஜிம்பா அந்த விஞ்ஞானியை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டிச் என்ன செய்யுது, அங்கே உள்ள சட்ட போலீஸ் எல்லாத்தையும் தாண்டி அயல் கிரகத்துலேருந்து பறக்கிற தட்டின் வழியாக இங்கே ஒரு விண் இயந்திரம் வழியாக. சரிங்களா? ஹவாய் தீவுல இந்த ஹுவாயில் வசிக்கிற இந்த கருப்புன சிறுமி யார் இருக்கா, லில்லு இருக்கா. அவளுக்கிட்ட வரல ஆனால் அவள் வசிக்கிற இடத்துக்கு இந்த ஸ்டிச்சு வருது. 2 பேருமே பயங்கர சேட்டை பண்ணுறதுனால சீக்கிரத்தில் இணைஞ்சிருவாங்க. அது எப்படி இணைகிறாங்கங்கிறது இந்த நகைச்சுவையும் பரபரப்பும் அழகிய அனுபவமாக மாறுகிறது தான் இந்த படம். லில்லு ஸ்டிச்சு இவங்க 2 பேரும் எப்படி இணைஞ்சாங்க, அப்புறம் அவங்க 2 பேரோட சேட்டை குறைஞ்சிச்சா, துருன்னு 2 பேரும் இருப்பாவில்ல, 2 பேரும் சேட்டை குறைஞ்சிச்சா. ஜிம்போ விஞ்ஞானின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அந்த ஸ்டிச்சை கண்டுபிடிச்சவர். அவருக்கு அங்கே உள்ள கவர்மெண்ட் உத்தரவிடுது, நீங்கள் போய் அந்த ஸ்டிச்சை கண்டுபிடிச்சா உங்களோட சிறை விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன். ஜிம்போ லில்லு லூலுவாக கண்டுபிடிச்சி என்ன செஞ்சார், அதுக்கப்புறம் வேணா சொல்லுங்கள், போடுறேன்.